ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்மை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தாங்க. குக்கிங் வீடியோஸோ கோலம் வீடியோஸோ இல்லைங்க. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்கிட்ட இருக்க ட்ரெண்டியான நியூ டிசைனர் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டைப் ஆஃப் கிளாத் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கட் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் எந்த மாதிரியான சாரீக்கு எந்த ப்ளவுஸ் பேர் பண்ணால் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், இதை பற்றிய எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பிளவுசஸ் ஃப்ரம் த ரேட் ஆஃப் 200 ல இருந்து 6000 வரைக்கும், தட் இஸ் நார்மல் வியர் டெய்லி வியர் பிளவுசஸ்ல இருந்து பிரைடல் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த பிளவுஸோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 200 வருதுங்க. இந்த பிளவுஸ் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பியூர் காட்டன் இல்ல, மிக்ஸ்டு காட்டன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நம்ம இதை அயன் பண்ணாம அப்படியே வியர் பண்ணலாம். அண்ட் தென் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இந்த பிளவுஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் அயன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது மிக்ஸ்டு காட்டனால நல்ல சுருக்கமே இல்லாம எப்படி இருக்கு பாருங்க. மிக்ஸ்டு காட்டனால அப்படியே அவங்க வியர் பண்ணலாம். இந்த டைப் ஆஃப் பிளவுசஸ் நார்மலா காட்டன் சாரி, பிளைன் காட்டன் சாரி ஆகட்டும் இல்ல ஒரு பூனம் சாரி ஆகட்டும், அதுக்கெல்லாம் பேர் பண்ணா ரொம்பவே அழகா இருக்கும். இந்த டைப் ஆஃப் பிளவுசஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஜரி த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜரி ஒர்க்ஸ் நார்மலான ஜரி ஓவன் ஒர்க்ஸ் பண்ணிருக்கும் போது அது நம்மளுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கும். இங்க நார்மலான ஜரி த்ரெட் ஒர்க்ஸ் பண்ணிருக்கிறதுனால நம்மளுக்கு போடுறதுக்கு ரொம்பவே சாஃப்டா அண்ட் தென் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க இந்த பிளவுஸ். இதுல என்னென்ன கலர் இருக்குன்னு காட்டுறேன். ஏற்கனவே நம்ம பார்த்தா அந்த பிங்க் கலர் பிளவுசஸ்லயே இது எல்லோ கலர்ல இருக்கிற பிளவுஸ் தாங்க இது. இதுல நல்லா கலசம் டிசைன் யூஸ் பண்ணி நல்லா அந்த த்ரெட் ஒர்க் ரொம்பவே அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். டெய்லி வியருக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பிளவுசஸ்ன்னு சொல்லலாம். இதை போட்டோம்னா சில பிளவுசஸ் போட்டோம்னா ஸ்கின் ரேஷஸ் ஏற்படும் இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணும்போது. ஆனா இது த்ரெட் ஒர்க்குனால நம்மளுக்கு அந்த மாதிரியான ஸ்கின் ரேஷஸ் எதுவுமே ஏற்படாதுங்க. இதுல சாதாரணமான இப்போ அந்த பிளவுசஸ்லயே என்னென்ன கலர்ஸ் நான் வச்சிருக்கேன்னு பாருங்க. இதுவும் அதே சேம் மெட்டீரியல், அதே சேம் ரேட் உள்ள பிளவுஸ் தாங்க. இதுல பீச் கலர்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா கான்ட்ராஸ்ட் த்ரெட் ஒர்க்ஸ் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு டிசைன். இப்ப லேட்டஸ்டா இக்காட் டிசைன் மாதிரியே இருக்கும் இது பாக்குறதுக்கு. இந்த மாதிரியான பிளவுசஸ் நல்ல பிளைன் சாரிக்கு போடும்போது, காட்டன் சாரி ஆகட்டும், பூனம் சாரி ஆகட்டும் இல்ல ஜார்ஜெட் சாரி ஆகட்டும், என்ன சாரி ஏற்கனவே நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் 2 கலம்கரி டிசைன் மாதிரி யானைப்படம், அதுக்கப்புறம் கலசம் எல்லாம் போட்டு பார்த்தோம். அடுத்தது இக்காட் டிசைன்ஸ்ல பார்த்தோம். இதுல என்ன டிசைன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா ஃபிளவர் டிசைன் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் த்ரெட் ஒர்க்ஸ் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இது எல்லாமே நார்மலான காட்டன் சாரிக்கு போடும்போது ரொம்பவே அழகா இருக்கும். இதுலயே நானு இந்த மெரூன் கலர் இல்லாம ஆரஞ்சு வித் ரெட் ஷேட் மாதிரி இருக்கிற இந்த பிளவுஸ் வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற டிசைனர் பிளவுஸ் இதாங்க. இதோட ரேட்லாம் 400 ல இருந்து 600 வரைக்கும் இருக்கிற டிசைனர் பிளவுஸ் கலெக்ஷன் தாங்க இப்ப நம்ம பார்க்க போறது. இதுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ஜெரி மெட்டீரியலால இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிருப்பாங்க பாருங்க. இதுல செமி ஆரி ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. நார்மலான கட்டோரி கட் ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. பட் இது கிராஸ் கட் பிளவுஸ்ங்க. கிராஸ் கட் பிளவுஸ்க்கும் நார்மல் கட் பிளவுஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா லுக் வைஸ் பாத்தீங்கன்னா எதற்க ரொம்ப அழகா இருக்கும் கிராஸ் கட் பிளவுஸ்ல. ஆனா நார்மல் கட் பிளவுஸ்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டிங் வராது. இப்ப இதுல பாருங்க நல்ல ஒரு கோல்டன் கலர் த்ரெட்லயே, கோல்டன் கலர் ஜரி மெட்டீரியல்லே கிளாத்லயே கோல்டன் கலர் த்ரெட்டாலேயே ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க, ஸ்டிச்சிங் பண்ணிருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பண்ணி அதுல அழகழகா அதே கோல்டன் கலர்ல இருக்க ஸ்டோன் அட்டாச் பண்ணிருக்காங்க பாருங்க. இதுல அதே கோல்டன் கலர் ஸ்டோன் ஒர்க் அட்டாச் பண்ணதுனால பாக்க இந்த மாதிரி டைப் ஆஃப் பிளவுஸ், இந்த மாதிரி கோல்டன் கலர்ல இருக்க பிளவுஸ் நீங்க என்ன கலர் சாரிக்கும்
செமி பட்டு சாரின்னு சொல்லுவாங்கல்ல, சாஃப்ட் சில்க் சாரி வந்துருக்குல்ல, அந்த மாதிரியான சாரிக்கு தாராளமா நீங்க பேர் பண்ணலாம். எல்லா கலர்ஸோடையும் இது பேர் பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க. லுக் வைஸ் பாருங்க, பேக் சைடு எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பிளவுஸ் தாங்க. இது பேடட் பிளவுஸ்ங்க. உள்ள பேட் இருக்கு பாருங்க. பேட் வேண்டாம், எனக்கு பேடு பிடிக்கல, ஆனா பிளவுஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இங்க தெரியுதா, இங்க இருக்க இந்த ஸ்டிச்சிங்கை ஓபன் பண்ணிட்டு அந்த பேடை நீங்க எடுத்துட்டு கூட ஸ்டிச் பண்ணி தாராளமா யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்கும். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ஃபுல் ஜரி ஒர்க்ஸ்ல, இது என்ன மெட்டீரியல் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் ஃபுல் ஜரி த்ரெட் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபுல் ஜரி ஒர்க்ஸ்ல இந்த மாதிரி ரெட் கலர் த்ரெட் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் டிசைன் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரா இருக்கு பிளவுஸ். அதே இல்லாம இந்த பிளவுஸ் நார்மல் கட் ஒர்க் பிளவுஸ் இல்லைங்க, கட்டோரி கட் ஒர்க் இல்லை, இது பிரின்சஸ் கட் பிளவுஸ்ங்க. பிரின்சஸ் கட் பிளவுஸ்ல நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது இது பிரின்சஸ் கட் பிளவுஸா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன க்ளூ தரம் பாருங்க. இங்க ஹார்மோல் ஆகட்டும், அப்படி இல்லை ஹார்மோல் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா ஷோல்டர்ல இருந்தோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டிச்சிங் இருக்கும் பாருங்க. இந்த மாதிரியான ஸ்டிச்சிங் லாஸ்ட் வரைக்கும் போய் முடியும். இந்த மாதிரியான ஸ்டிச்சிங் வந்த பிளவுசஸை பிரின்சஸ் கட் பிளவுசஸ்னு சொல்லுவாங்க. நார்மலா நீங்க கட்டோரி கட் ஒர்க்ஸ் பிளவுசஸை விட பிரின்சஸ் கட் பிளவுசஸ் போடும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ரொம்பவே நல்லா கிடைக்கும். அதே மாதிரி லுக் வைஸ் பார்க்கறதுக்கு எதற்க அழகா இருக்கும். ஃப்ரண்ட் பொசிஷன் ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க உள்ள இன்னர் வியர் போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிரின்சஸ் கட் பிளவுசஸ்ல. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியா இருக்கிற பிளவுசஸ இந்த மாதிரி நல்ல ஜரி ஒர்க்ஸ்ல ப்ளூ கலர்ல இருக்க பாருங்க. ப்ளூ கலர்ல ரெட் கலர்ல இங்க த்ரெட் ஒர்க்ஸாலேயே ஃபுல்லா ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான பிளைன் சாரிக்கோ, அப்படி இல்லைனா இதுல பிளைன் சாரினா இங்க மட்டும்தான் ஒர்க்ஸ் வரும். உள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லா பிளைனா தான் இருக்கும். இந்த மாதிரியான பிளைன் சாரிக்கோ, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான ஜார்ஜெட்ல ஜரி வர மாதிரி இருக்க சாரிக்கோ நீங்க பேர் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற பிளவுஸ் இதுதாங்க. இது என்ன மெட்டீரியல்னு பார்த்தா சில்க் காட்டன். நல்லா பார்க்கறதுக்கு ஷைனிங்கா இருக்கு பாருங்க. இது நல்ல ஒரு வயலட் கலர் பிளவுஸ். ஆனா கேமராக்கு தெரியறது நேவி ப்ளூ கலர்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு சரியா தெரியல. இதுல இந்த மாதிரியான கான்ட்ராஸ்டான கலர், இந்த மாதிரி வயலட்டுக்கு இந்த மாதிரி பீச் கலர் வச்சு நல்லா பேட்டர்ன் ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. இங்க ஆரோ கட்ல யூஸ் பண்ணி பேக் நெக் டிசைன் பண்ணிருக்காங்க. இங்க எல்லாம் கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இங்கெல்லாம் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு ஃபுல்லா பேஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. இங்கெல்லாம் ஆர்டினரியா விடாம லேஸ் ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. கைக்கும் லேஸ் ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க. இங்கெல்லாம் செமி ஆரி ஒர்க்ஸ் ஸ்டிச் பண்ணிருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த நாட் கூட பாத்தீங்கன்னா நார்மலா கிளாத்தோ வேற எதுவும் வைக்காம இந்த ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்கல்ல, கைக்கு இந்த செமி ஆரி ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்கல்ல, இந்த த்ரெட்டை வச்சு இங்க நாட் பண்ணிருக்காங்க. நாட் பண்ணி இந்த பிளவுஸோட கலரே எடுத்து, அந்த கிளாத்தே எடுத்து, சில்க் காட்டனே எடுத்து இந்த மாதிரி ஓரத்துல டிசைன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரியான பிளவுசஸ நீங்க சாஃப்ட் சில்க் சாரிக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். சாஃப்ட் சில்க்னு இல்ல, நல்ல ஒரு காட்டன் சில்க் சாரி இல்ல ஒரு ஜெரி காட்டன் சாரி, அதுக்கெல்லாம் போடும்போது ரொம்பவே அழகா இருக்கும் உங்களுக்கு லுக் வைஸ். அது மட்டும் இல்லாம பேக் சைடு மட்டும் இல்லாம இந்த பிளவுஸ்ல ஃப்ரண்ட் சைடு, இந்த சைடு நெக்கோட ஃப்ரண்ட் பேட்டர்னும் லேஸ் ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த சைடு மட்டும் பண்ணிருக்காங்க, இந்த சைடு பண்ணிருக்க மாட்டாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு மேல ஃபிளீட் போட்டு மறைச்சிருக்கும். இந்த சைடு உங்களுக்கு நல்லா தெரியும். சைட்ல ஃபிளீட் போட்டாலும் இந்த சைடு ஒரு சைடு தான் தெரியும் இல்லையா? ஸோ அதனால இந்த சைடு ஃபுல்லா லேஸ் ஒர்க்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நான் காட்டுறதெல்லாம் ரெடிமேட் டிசைனர் பிளவுசஸ் தாங்க. நீங்க ஆனா இந்த வீடியோ பார்த்தது மூலியமா நீங்க ஸ்டிச் பண்ணும் போதும் இந்த மாதிரியான கான்ட்ராஸ்ட் கலர் வச்சு பேட்டர்ன் ஒர்க் பண்றது, இந்த மாதிரியான லேஸ் ஒர்க்ஸ் யூஸ் பண்றது
பண்றது இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது அதை பார்க்கறதுக்கு ரெடிமேட் பிளவுஸ் மாதிரியே இருக்கும். இது மூலயமா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் மெயினாக நான் இன்னைக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன். அடுத்து இப்போ பார்க்குற பிளவுசஸ் தான் 700 ரேஞ்சஸ்ல இருந்து 1100 வரைக்கும் உள்ள பிளவுசஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிளவுஸ் பாருங்க, ஃபுல்லா ஓபன் பண்ணி காட்டுறேங்க. இப்போ இந்த பிளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. நல்ல கொஞ்சம் ஹெவியான பட்டு சாரிக்கு போடுற பிளவுஸ் தாங்க இது. இதோட மெட்டீரியல்னு பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி சில்க் காட்டன் மெட்டீரியல் தாங்க. எவ்வளோ நல்ல ஷைனிங்கா இருக்குன்னு பாருங்க. நம்ம கேமரால பார்க்கும் போதே இதுலயும் இந்த பிங்க்குக்கு கான்ட்ராஸ்டா இந்த கோல்டன் கலர்ல ஜரி மெட்டீரியல் இங்கெல்லாம் யூஸ் பண்ணி பேட்டர்ன் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம கோல்டன் கலர் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஃப்ரில்ஸ் டிசைன் மாதிரி ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இங்கெல்லாம் லேஸ் ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இது வந்து போட் நெக், ஆர்டினரி நெக் இல்ல இது. இதுல போட் நெக் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. போட் நெக்ல நார்மலா நீங்க போட் நெக் வச்சு யூஸ் போடும்போது அவ்வளவு பாக்குறதுக்கு வந்து பின்னாடி அழகா தெரியாது. உங்களோட பின்னாடி நெக் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆனா இந்த மாதிரி பேக் சைட் ரவுண்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க நாட் வந்து கட்டின உடனே பேக் சைட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், நல்ல ரவுண்டா. எவ்வளவு ஓவல் ஷேப்ல எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரியான பிளவுசஸ் நீங்க ஹெவி புட்டா, ஜரி புட்டா இருக்குதுல, ஃபுல்லா ஜரி ஒர்க்ஸ் வச்ச மாதிரி, ஜரி ஒர்க்ஸ் வச்ச மாதிரி, ஃபுல்லா ஜரி ஒர்க்ஸ் வச்ச மாதிரி பட்டு சாரி இப்ப நிறைய வந்துருச்சு. ஃபுல்லா ஹெவி ஜரி ஒர்க்ஸாலேயே அந்த மாதிரியான சாரீஸ்க்கு போடும்போது ரொம்பவே அழகா இருக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாம இங்கெல்லாம் வந்து லேஸ் ஒர்க்ஸ் யூஸ் பண்ண மாதிரியே இந்த இடத்துலயும் கைக்கும் வந்து லேஸ் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பேட்டர்ன் ஸ்டிச்சிங் இங்கேயும் பண்ணிருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு 3 கலர்ல பேட்டர்ன் ஸ்டிச்சிங் இதுல பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிங்க் வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் இங்க யூஸ் பண்ண அதே ஜரி மெட்டீரியலே இங்கேயும் யூஸ் பண்ணி அடுத்தது ஒரு ஆரோ மாதிரி கட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது 3வதுல வந்து இந்த மாதிரி லேஸ் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. நீங்க இந்த மாதிரி ரெடிமேட் பிளவுசஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா ஓவர்வியூவா கிடைச்சிருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணா பிளவுசஸ் அழகா இருக்குன்னு. எதற்க பாருங்க, இதுலயுமே எதற்க சைடு நார்மலா விடாம இங்கேயுமே லேஸ் ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஏன்னா இந்த சைடு வந்து சாரி போட்டா மறைச்சிடும், இந்த சைடு லேஸ் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான சாரிய நீங்க வியர் பண்ணி நல்ல ஒரு ஹெவியான ஒரு நெக்லஸ் போட்டீங்கனாலே பட்டு சாரிக்கு ரொம்பவே வந்து உங்களை அழகா காட்டும். அப்படி நெக்லஸ் போட்டீங்கன்னா இயரிங்ஸ் சின்னதா போடுங்க. அப்படி இயரிங்ஸ் நல்ல நீட்டா போட்டு நல்ல லாங்கா போட்டு கழுத்துக்கு எதுவும் போடாம விட்டா கூட இந்த மாதிரி போட் நெக் போடும்போது அழகாவே காட்டுங்க. அடுத்து இந்த பிளவுஸ் பாருங்க. ப்ரீவியஸ் பிளவுஸ் பிங்க் கலர் பார்த்தோம்ல அதே மாதிரி தான், பட் இதுல கொஞ்சம் மாறும். இதுவும் நல்ல ஒரு காட்டன் சில்க் மெட்டீரியல் தாங்க. இந்த பிளவுஸும் நல்லா இதுலயுமே வந்து இந்த கிரீன் கலருக்கு கான்ட்ராஸ்டா அங்க கோல்டன் ஜெரி கொஞ்சம் லைட் கலரா யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க கோல்டன் ஜெரி மெட்டீரியல் நல்ல டார்க்கா எல்லோ கலர் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இதுலயும் ஃப்ரில்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க. கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சிருக்காங்க. இங்க வந்து ஆனா செயின் ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இங்கெல்லாம் லேஸ் ஒர்க்ஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணிருந்தாலுமே இந்த இடம்லாம் ஃபுல்லா லேஸ் தெரியுதா, கிரீன் கலர்ல லேஸ் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. கிரீன் கலர் லேஸ் ஒர்க்ஸ், இங்க கோல்டன் கலர்ல லேஸ் ஒர்க் வந்து வச்சு தச்சிருக்காங்க. இங்கெல்லாம் ஆனா ஸ்டெயின் வந்து வச்சு தச்சிருக்காங்க. இந்த ஸ்டோன் செயின் விற்கும்ல அந்த மாதிரியான ஸ்டோன் செயின் வச்சு ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிருக்காங்க பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த பிளவுஸ் மாதிரி இந்த பிளவுஸ்லயும் சும்மா விடாம கைக்கெல்லாம் ஃபுல்லா லேஸ் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்கேயும் பேட்டர்ன் ஸ்டிச்சிங், அங்க யூஸ் பண்ண சேம் பேட்டர்ன் ஸ்டிச்சிங்கும் இங்கேயும் யூஸ் பண்ணிருக்காங்க. இது கிரீனு. அதே மாதிரி இந்த நம்ம பார்க்க போற பிளவுஸ் இதுதாங்க. இதுல நல்ல ஒரு ஸ்பைரல் ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்பைரல் ஆரி ஒர்க்ஸ்னு அந்த மாதிரியான ஒர்க்ஸ் தான் இதுல பண்ணிருக்காங்க பாருங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு விட்ட மாதிரி செஞ்சிருப்பாங்க. இந்த த்ரெட் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ஓவர் வியூவா இந்த பிளவுஸ் இப்படிதாங்க இருக்குது. இதுல அந்த அளவுக்கு ஒர்க்ஸ் வந்து எதுவும் பண்ணல. நார்மலா மிரர் ஒர்க்ஸ் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ஸ்பைரல்
செமி ஹாரி ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க சிம்பிளா இங்கேயும் மட்டும் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரியான பர்பிள் கலருக்கு நல்ல கான்ட்ராஸ்டா கிரீன் கலர்ல த்ரெட் யூஸ் பண்ணி அந்த மிரரை ஸ்டிச் பண்ணிருக்காங்க பாருங்க. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இதுவும் சில்க் காட்டன் மெட்டீரியல் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஹெவி பட்டு saree, ஃபுல்லா ஜரி ஓவன் பண்ண பட்டு சாரிக்கும் இல்ல ஜரி புட்டா, ஜரி ஒர்க்ஸ், ஜரி பூ அந்த மாதிரி இருக்கிற பட்டு சாரிக்கும் இந்த மாதிரியான செமி ஹாரி ஒர்க்ஸ் பிளவுஸ் போடும்போது ரொம்பவே வந்து உங்களை அழகா காட்டும். உங்க சாரியும் லுக் வைஸ் ரொம்ப அழகா காட்டும். இங்கேயும் ஃப்ரண்ட் சைடும் ஹேண்டுக்கு ஃபுல்லா எல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. அடுத்து இந்த பிளவுஸ் பாருங்க. இந்த பிளவுஸோட மெட்டீரியல் நல்ல ஒரு சந்திரி காட்டன்ல ரெடி பண்ணிருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ் இந்த பிளவுஸ்க்கு. ஓரத்துலலாம் கோல்டன் கலர்ல பைப்பிங் வச்சு ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி கோல்டன் கலர்ல எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. இந்த பிளவுஸ்க்கு பேடட் கொடுத்துருக்காங்க பாருங்க. பேடட் பிளவுஸ் பேடட் பிரின்சஸ் கட் பிளவுஸ். பிரின்சஸ் கட் பிளவுஸ்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இருந்து வந்திருக்கு பாருங்க அந்த ஸ்டிச்சிங். இது நீங்க போடும்போது லுக் வைஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். எதற்கா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இந்த பைப்பிங் ஒர்க்ஸை கைக்கு மட்டும் தராம கழுத்துக்கும் தந்து அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. சிம்பிளாவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு நீட் அண்ட் எலகன்ட் லுக்கும் இந்த பிளவுஸ் தரும். ரொம்பவே அழகா இருக்கும். இது நார்மலா நல்ல ஒரு காட்டன் சாரிக்கோ இல்ல ஒரு டிசைனர் சாரிக்கோ இல்ல ஒரு ஃபேன்சி சாரிக்கோ போடும்போது ரொம்பவே அழகா இருக்கும். மோஸ்ட்லி பிரின்சஸ் கட்ல இந்த மாதிரி பேக் ஓப்பன் தாங்க வரும். பேக் ஓப்பன் வரும், அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட்ல ஜிப் வச்ச மாதிரி வரும். இதுல பாருங்க, பேக் ஓப்பன்ல இந்த இடத்துல வெளியில தெரியக்கூடாதுன்னு இந்த இடம் இப்படி போட்டாங்கன்னா இந்த நடுவுல வந்து எதுவும் தெரியக்கூடாதுன்னு இங்க கிளாத் வச்சு அழகா ஸ்டிச் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம இதை போடும்போது நடுவுல நம்மளுக்கு விலகுனா கூட இந்த கிளாத் தான் தெரியும். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இங்க உள்ள இந்த கலர் கிளாத் வச்சு இங்க நாட் ரெடி பண்ணிருக்காங்க. ஓரத்துல இந்த கலர்ல கிரே கலர்ல இருக்கிற இந்த கிளாத் வச்சு இந்த ஓரத்துல ஸ்டிச் பண்ணிருக்காங்க ஃபுல்லா. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இது நல்ல ஒரு சந்திரி காட்டன்ல நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளவுஸ். இது போட்டா லுக் வைஸ் ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளவுஸ்னே சொல்லலாம். இத காட்டன் சாரி ஆகட்டும், அப்படி இல்லைன்னா டிசைனர் சாரி ஆகட்டும், ஃபேன்சி சாரி ஆகட்டும், எல்லாத்துக்கூடயும் நல்ல ஈஸியா சூட்டபிளா இருக்கும். போட்டோம்னா பேர் பண்ணக்கூடிய ஒரு பிளவுஸ்னு சொல்லலாம். இது அடுத்து நம்ம பார்க்க போற பிளவுஸ் இதுதாங்க. மை மோஸ்ட் ஃபேவரட் பிளவுஸ்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா எம்ப்ராய்டர், ஹெவி எம்ப்ராய்டர் ஒர்க்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி நல்ல கோல்டன் கலர்ல ஸ்டோனும் அட்டாச் பண்ணிருப்பாங்க ஃபுல்லா. இதோட மெட்டீரியல்னு பாத்தீங்கன்னா இது சந்திரி மெட்டீரியல்னு சொல்ல முடியாது, சில்க் காட்டன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ரஃபா இருக்கும் இந்த மெட்டீரியல், ஆனா போட்டா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இங்க கூட இந்த இடம் மட்டும் இல்லாம இந்த பிளவுஸோட எண்ட்ல கூட ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிருக்காங்க பாருங்க. எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் பண்ணி அதுலயும் ஸ்டோன் அட்டாச் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த பிளவுஸ் எல்போ வரைக்கும் இருக்கும். ஹேண்ட்லயுமே ஃபுல்லா எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் பண்ணி அதுலயும் வந்து ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் பண்ண பிளவுஸ் இது. இது போட் நெக் பிளவுஸ். இது ஃபுல்லா பாருங்க, நல்ல ஒரு ஹெவியான எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ். நீங்க ஆரி ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டா சிலதெல்லாம் ஆரி ஒர்க்ஸ் வந்து நீங்க வாஷ் பண்ண போயிடும். ஆனா இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டர், இந்த மாதிரி இருக்கிற மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் வச்சு நீங்க பிளவுஸ் எடுக்கும் போது அது நல்ல லாங் லைஃப் நம்மளுக்கு தரும் அந்த பிளவுஸ். அதே மாதிரி இந்த
த்ரெட்லாம் வந்து எடுத்துக்காம வாஷ் பண்ண கூட நல்லா இருக்கும். நான் இதை ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணியிருப்பேன். ஆனால் அப்படியே இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் கூட எடுத்துக்காம நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுமே ஃபுல்லுமே இந்த பிளவுஸ்ல எம்ப்ராய்டர் பண்ணி ஒர்க்ஸும் பண்ணியிருப்பாங்க. மேலேயும் ஃபுல்லா எம்ப்ராய்டர் ஒர்க்ஸ் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஃபுல்லா எம்ப்ராய்டர் ஒர்க்ஸ் இருக்கும். எதற்கு கைக்கும் எம்ப்ராய்டர் ஒர்க்ஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டர் ஒர்க்ஸ் அண்ட் சேம் பேடர் பிளவுஸ். இது பேடர் பிரின்சஸ் கட் பிளவுஸ் தான் இது. உங்களுக்கு பிளவுஸ் பிடிச்சிருக்கு, பேடர் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இருக்க ஸ்டிச்சிங்கை நீங்க எடுத்துட்டு ஜஸ்ட் அந்த பேடர் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்து இந்த பிளவுஸ் பாருங்க. இதுவும் சேம் கிரீன் கலர்ல ஃபுல் எம்ப்ராய்டரி டிசைன் பிளவுசஸ் தான். இதுலயுமே ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே தெரியுது உங்களுக்கு. நல்லா கோல்டன் கலர்ல ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இது போட் நெக் இல்லை, இது நார்மல் நெக் பட் பிரின்சஸ் கட் பிளவுசஸ் அண்ட் தென் பேடர் பிளவுசஸ்ன்னு சொல்லலாம். இதுல நாட் கொடுத்துருக்காங்க. நாட்ல கோல்டன் கலர்ல பீட்ஸும் நம்மளுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பிளவுஸ்லாம் நான் பாண்டி போத்தீஸ்ல தாங்க வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருந்தது ரெடிமேட் பிளவுசஸ் எல்லாமே. மோஸ்ட்லி பேடர் பிளவுசஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லுக் வைஸ் ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி உள்ள பிரேசர் போடணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இதுலயும் இந்த இடம்லாம் ஃபுல்லா ஹெவி எம்ப்ராய்டரி டிசைன் தந்திருப்பாங்க. அதே மாதிரி பேக் சைடும் ஆகட்டும், பேக் சைடும் ஃபுல்லா ஒர்க்ஸ் பண்ணிருப்பாங்க. ஃப்ரண்ட் சைடும் ஒர்க்ஸ் பண்ணிருப்பாங்க இந்த பிளவுஸ்ல. இந்த கழுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டிசைன்ல அது வந்து வரும். இந்த மாதிரி கொஞ்சம் பிராடா வரும் நெக்கு. இந்த இடம் வந்து குறுகலா வரும். எப்பவும் இந்த இடம் குறுகலா இருக்கிற மாதிரி பிளவுஸ் வாங்கும்போது இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த இடம் ஷோல்டர் இருக்கும், இந்த கைக்கு இருக்கிற இடம் கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஹேண்ட் வந்து உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தோம்னா கொஞ்சம் போடும்போது மேல தூக்கி வரும். உங்களோட கட்டு, இந்த ஹேண்டோட கட் மேல தூக்கி வரும். அது உங்களுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இதே இந்த இடம் இவ்வளவு பிராடா இருந்து இங்க இருந்து ஹேண்ட் வச்சுன்னா அது வந்து அசிங்கமா இருக்கும். பிளவுசஸ் எடுக்கும் போது இதெல்லாம் பார்த்து வாங்குங்க எப்பவும். இப்ப ஃபைனலா நம்ம பாக்குற பிளவுஸ் இதாங்க, பிரைடல் வியர் பிளவுஸ். இது நல்ல சனா சில்க் மெட்டீரியல்ல கம்ப்ளீட் ஆரி ஒர்க்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. ஹெவி ஆரி ஒர்க்ஸ்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆரி ஒர்க்ஸ் பேட்டர்ன் தான் இது. கம்ப்ளீட் ஆரி ஒர்க்ஸ் தான் பண்ணிருக்காங்க. இதுல ஃபுல்லா கோல்டன் கலர் பீட்ஸ் தெரியுதா பாருங்க. கோல்டன் கலர் பீட்ஸால ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. ஆல் ஓவர் த பிளவுஸ் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. உள்ள சென்டர்ல நல்ல ஒயிட் ஸ்டோன் செயின் வச்சு ஃபுல்லா அதையும் ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. இங்கெல்லாம் ஒயிட் ஸ்டோனாலே ஃபுல்லா அட்டாச் பண்ணிருப்பாங்க. இங்கெல்லாம் பெரிய பெரிய மிரர் ஒர்க்ஸ் தந்திருப்பாங்க. மிரர் ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மிரரை ஸ்டிச் பண்றதுக்கு இதே பிங்க் கலர்ல இருக்க த்ரெட்டே யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. கம்ப்ளீட் ஆரி ஒர்க்ஸ் பிளவுஸ் இது அண்ட் பிரைடல் வியர். இதோட ரேட் 5600 வருதுங்க. இதையும் நான் பாண்டி போத்தீஸ்ல தான் எடுத்தேன். பாண்டி போத்தீஸ்ல பட்டு செக்ஷன்ல போனீங்கன்னா அங்க சைட்ல ஒரு மாதிரி ரெடிமேட் பிளவுசஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிளவுசஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த அளவுக்கு அதிகமா இல்லை, ஆனா இருக்கிறதுல நான் எனக்கு பிடிச்சதுனால இதை எடுத்தேன். இதுல நாட்டை பாருங்க, நாட்டுக்கும் நல்ல ஹெவியா தந்திருப்பாங்க. ஏன்னா பிரைடல் வியர் பிளவுஸ்னால நாட்டுக்கும் ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க்ஸ் அண்ட் தென் வெல்வெட்ல வந்து பீட்ஸ் இதெல்லாம் வச்சு ரொம்ப ஹெவியா பண்ணிருப்பாங்க பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நைட் டைம்ல போட்டீங்கன்னா அவ்வளோ வந்து நல்ல பளிச்சுன்னு இருக்கும், நல்ல ஷைனிங்கா இருக்கும். இது நல்ல கம்ப்ளீட்டான ஒரு வஸ்திரகலா பட்டு அந்த மாதிரியான ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒர்க்ஸ் வச்ச பட்டுக்கு இந்த மாதிரியான பிளவுசஸ் போடும்போது
ரொம்பவே அழகா இருக்கும். நல்ல ஒரு சனா சில்க் மெட்டீரியல்ல கம்ப்ளீட் ஆரி ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க. இந்த பிளவுசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிளவுஸ்ல என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பீட்ஸ் நீங்க எடுத்துட்டா கூட இந்த ஒரு பீட்ஸ்ல இருக்க த்ரெட் ஒர்க்ஸ் வந்து கட் ஆனா கூட இந்த ஃபுல் த்ரெட் ஒர்க்ஸும் கட் ஆகிடும். ஸோ அதனால பார்த்து வந்து நம்ம யூஸ் பண்ணணும். கழுத்துக்கும் அதே மாதிரி கம்ப்ளீட்டா ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது பேடட் பிளவுஸ். ஃப்ரண்ட் சைட் காட்டுறேன் பாருங்க. ஃப்ரண்ட் சைட் பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல ஃபுல்லா ஒர்க்ஸ் பண்ணிருப்பாங்க. பேடிங் இருக்கு பாருங்க. இது பேடட் பிளவுஸ். ஒன் சைட் ஃபுல்லா ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு கைக்கும் ஃபுல்லா ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. சில பிளவுசஸ்லாம் நான் லோக்கல் ஷாப்ல வாங்கினேன். சில பிளவுசஸ்லாம் பாண்டி போத்தீஸ்ல, சில பிளவுசஸ்லாம் வேற வேற ஊர்ல எடுத்தது. எந்த மாதிரியான பிளவுசஸ்க்கு எந்த மாதிரியான சாரீஸ் பேர் பண்ணலாம், அண்ட் தென் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க, அண்ட் தென் என்னென்ன டைப் ஆஃப் ஆரி ஒர்க்ஸ் இருக்கு, எப்படி அதை ஸ்டிச் பண்ணலாம், எப்படி பேட்டர்ன் ஸ்டிச்சிங் எந்த கலர் யூஸ் பண்ணி பண்ணலாம், கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணி பண்ணலாமா எப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெண்மை கிச்சன். நன்றி.